சீமானை பத்தி சொல்லவே வேணாங்க. சீமான் எப்பொழுதுமே முதன்மையா இருப்பாருங்க. நான் அவருக்கு தொண்டை கூட வரல பேசி. ஆமாமா. கிட்டத்தட்ட 190 கூட்டமா அவர் பேசியிருக்காரு. பரிதாபமா தான் இருந்தது. அவர் அப்படிதான் பேசுவாரு. நான் அவர் கூட ரொம்ப பழகியிருக்கேன். அவர் அப்படிதான் பேசுவாரு. ஆனா இந்த முறை வந்துட்டு ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்டது. ரொம்ப பரிதாபமாவே இருந்துச்சு. ஏன்னா காரண அறிவோட பேசக்கூடிய ஒரு சீமான். இப்படி இருக்குது. ஒரு எதிர்நிலை எடுத்து பேசுறாரு. அவ்வளவு தைரியமா பேசுறாரு. அவ்வளவு பேரை இது பண்றாரு. ஒரு எந்த விதமான போஸ்டர்லாம் ஒண்ணும் இல்ல. நேரா வேனோட வராரு. வந்தாங்கன்னா 2000 பேர் 3000 பேர் சேர்றாங்க. அவங்க கிட்ட பேசுறாரு. ஒரு நாளைக்கு 7 8 10 கூட்டம்லாம் பேசியிருக்காரு. அந்த அதில் நின்றுட்டு மழைனாலும் நனைகிறாரு, வெயிலுனாலும் காயறாரு. என்னது சொல்றது அவரை? எனக்கு தெரிஞ்சு அவருடைய தொண்டர்களும் அதே மாதிரி மழையிலயும் நனையறாங்க. மக்களும் நனையறாங்க. அது அப்பதிலிருந்து அவர் கட்சி கூட்டத்திலே அப்படிதான் பண்ணுவார். நான்லாம் அவரோட இருக்கும்போது நினைச்சிருக்கிறேன். அவர் பாட்டு நினைச்சுன்னா உட்காந்துட்டு இருப்பாரு. செல்போன் எல்லாம் போட்டு பிளாஸ்டிக் கவரை கூட பை உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்போம். 2 மணி நேரம் மழையில உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஆரம்பி அப்படின்னு எங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த மைக்கு வேலை செய்யும் அவருக்கு பொதுவாக அந்த மழையில வேலை செய்யும்.